Hello everyone, this is Guna Ragulan from GR Tamil Tech School. So போன வீடியோவில் நாங்கள் வந்து how to return values in function என்று சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அதையும் கொஞ்சம் குயிக்காக பார்த்துட்டு வந்து ஸ்கோப் இன் பைத்தனுக்கு போவோம். ஸோ போன வீடியோவில் வந்து நான் ஸ்கோப்ன்ற ஒரு விடயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் நான் வந்து இந்த டோட்டலை வந்து வெட்டையால் போட்டிருந்தேன். பட் யூ கேன் ஆல்சோ புட் திஸ் டோட்டல் இன்சைட் பிகாஸ் என்ன ரீசன் சொன்னால் இது வந்து லோக்கல் ஸ்கோப். பட் இப்படி போட்டால் அது குளோபல் ஸ்கோப். பட் இதை நீங்கள் இதுக்குள்ளே போட்டாலும் டோட்டல் வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யும். ரீசன் என்னென்னு கேட்டால் இந்த அடிஷன்ன்றது ரன் பண்ணக்குள்ளே இப்படி ஒரு டேட்டாவை கொண்டு போகும். லிமிட்டட் நம்பர் ஆஃப் அதாவது ஒரு லாட் ஆஃப் டேட்டாவை வந்து கொண்டு போகும். அதை லூப் பண்ணி ஒவ்வொரு தரமும் ஆட் பண்ணும். அதாவது இந்த ஃபங்க்ஷன் இதோட முடிஞ்சுதாது. அதாவது இதை லூப் பண்ணி என்ன ஃபர்ஸ்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் ஆட் பண்ண வரைக்கும் இதுக்குள்ளே தான் சுற்றி கொண்டு இருக்கும். அதுக்கு பிறகு தான் வந்து டோட்டலை வந்து ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் வந்து இந்த ஃபங்க்ஷன் ஒன்லி ஒரே தடவை கூட்டிப்பட்டு நிறைய தடவை ரன் பண்ணி கூட்டுதுன்னு சொன்னால் தான் நாங்கள் வெளியே போடணும். பட் யூ கேன் புட் இன்சைட் டு கெட் த திங். ஸோ இதுதான் வந்து லோக்கல் வேரியபிள், லோக்கல் ஸ்கோப். இந்த வேரியபிளுக்கு என்ன ஸ்கோப் இருக்குன்னு சொன்னால் வேரியபிளுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம வேரியபிளை பற்றி படிச்சிருப்போம். வேரியபிள்னு சொன்னாலே வேரியபிளுக்கு ஒரு டைப் இருக்கும், என்ன சாதின்னு சொல்லி. அதே போல் வேரியபிளுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கும், அந்த வேரியபிளில் யார் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி. ஓகே, அதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கொஞ்சம் தியரிட்டிக்கலாக பார்ப்போம் ஸ்கோப் என்னன்னு சொல்லி. இப்போ ஸ்கோப்னு சொல்கிறது இந்த 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 பிளாக் கலர் பாக்ஸை இந்த நம்ம கோடிங்கள் ஒரு சீட் மைனி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ அதுக்குள்ளே வந்து we have a function. ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு லைக் பிளாக் கலரில். ஓகே, ரெட் கலரில் இருக்கு. we have another function. This is going to be in green color. ஓகே, இப்போ எங்களுக்கு விலையால் வந்து ஏ என்று சொல்லி ஒரு வேரியபிள் ஒன்று இருக்கு. ஓகே, வேரியபிள் ஏ. இந்த வேரியபிள் ஏ வந்து இதில் டைப் இதுக்கு வந்து வேல்யூ வந்து ஐ திங்க் 5 வந்து இதுக்குன்னு வச்சுக்கொள்வோம். ஓகே, இதில் டைப் வந்து integer. This is a type of this variable is integer. இதால் வந்து integer number. இந்த வேரியபிள் ஸ்கோப் வந்து குளோபல். ஏன்னு சொன்னால் இந்த வேரியபிள் வந்து இதில் அதாவது இதில் எழுதப்பட்டதுக்கு லைக் இப்படி எழுதப்பட்டதுக்கு. This means this variable could be used in all places of your script. That means இது கூட ஃபங்க்ஷன் சொன்னால் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து இந்த ஏஐ நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஃபங்க்ஷன் 2குள்ளேயும் வந்து ஏஐ யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். என்னன்னு சொன்னால் இதோட ஸ்கோப் வந்து குளோபல். யார் யூஸ் பண்ணலாம், எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ லோக்கல் வேரியபிள் என்னன்னு சொல்லி தியரிட்டிக்கலாக சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் ரெட் ஃபங்க்ஷனுக்குள்ளே வி என்று சொல்லி ஒரு வேரியபிள் இருக்குது. அதோட வேல்யூ வந்து மேபி 1 வச்சுக்கொள்ளும். ஓகே, இந்த 1ன்ற டைப் வந்து என்னென்னு கேட்டால் இட்ஸ் அன் இன்டீஜர். பட் அதோட ஸ்கோப் என்னென்னு கேட்டால் லோக்கல். இந்த பி என்ற வேல்யூவை வி கேனாட் யூஸ் அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன். அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளேயே பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியால் பயன்படுத்த இயலாது. ஏனென்று சொன்னால் இட்ஸ் அ லோக்கல் வேரியபிள், அதாவது லோக்கல் ஸ்கோப். இந்த வேரியபிள் டைப் வந்து இன்டீஜர், ஸ்கோப் வந்து லோக்கல். இந்த வேரியபிள் டைப் வந்து இன்டிஜர், ஸ்கோப் வந்து குளோபல் வந்தால் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதாவது ஒரு பில்டிங் மை எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ பில்டிங் மை எடுத்துக்கொள்ளுங்க. இது ரெட் கலர் அப்பார்ட்மெண்ட், இது வந்து க்ரீன் கலர் அப்பார்ட்மெண்ட். இந்த க்ரீன் கலர் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, இந்த ரெட் கலர் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இப்போ அவங்களுக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஸ்டேஷனரி திங்ஸ் அது இதுன்னு சொல்லி அவங்க ஒர்க் பண்ணுற திங்ஸ் எல்லாம் இந்த 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 இவங்களோட பிளாக், அதாவது க்ரீன் கலர் ரூமுக்குள்ளே இருக்கு. இது என்டையர் பில்டிங். இந்த பில்டிங்குள்ளே க்ரீன் கலர் ரூம் ஒன்று இருக்கு. அந்த ரூமை தான் நான் ஃபங்க்ஷன் சொல்கிறேன். அதுக்குள்ளே வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கிற ஸ்டேஷனரியை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, அதே போல் பக்கத்து ரூம் ஒன்று இருக்கு, ரெட் கலர் ரூம். அதுக்குள்ளே இருக்கிற திங்ஸை வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இவங்க இப்போ பார்த்தீங்களா இந்த திங்ஸ்ன்னு நான் சொல்கிறது வேரியபிள்ஸ். அந்த வேரியபிள்ஸ் இதுக்குள்ளே இருக்கிற எம்ப்ளாயிஸ் வந்து இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம்.
இதுக்குள்ளே எம்ப்ளாயிஸ் வந்து இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ரூமில் வேலை செய்தார்கள் வந்து இதுக்குள்ளே போய் எந்த ஒரு திங்ஸும் எடுக்க இயலாது. அதே மாதிரி வெளியால் கொஞ்சம் பேர் வேலை செய்தாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் பெரிய பெரியாக்கள்லாம் வெளியால் வேலை செய்தாங்க. இவங்க வந்து இதுக்குள்ளே போய் டைம் எதையும் எந்த திங்ஸையும் தொடையில்லாது, அதே மாதிரி இதுக்குள்ளேயும் போய் தொடையில்லாது. தட் மீன்ஸ் வெளியால் இருக்கிற யாராலையும் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிறத ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் வெளியால் கிடக்கிற இந்த திங்ஸை வந்து யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். இவங்களுக்கு வேணுமா ஆக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம், இவங்களுக்கு வேணுமா ஆக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம், இவங்களுக்கு வேணுமா ஆக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். லைக் நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணி கண்ண மூடி இமேஜின் பண்ணிங்கன்னா ரூமுக்குள்ளே நீங்கள் க்ரீன் பாக்ஸுக்குள்ளே இருந்தீங்க சொன்னால் உங்களால் க்ரீன் பாக்ஸுக்குள்ளே இருக்கிற திங்ஸை மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணிடலாம். அந்த திங்ஸ்ன்னு சொல்கிறது வேரியபிள். ஓகே, ரெட் பாக்ஸுக்குள்ளே இருக்கிறத உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ரெட் பாக்ஸுக்குள்ளே இருக்கிறதாக்கனால ரெட் பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும், க்ரீன் பாக்ஸுக்குள்ளே வர இல்லாது. ஆனால் அவங்களால அவங்களோட கதவை திறந்து போய் க்ரீன் பாக்ஸாலையும் தான் ரெட் பாக்ஸாலையும் தான் வெளியால் இருக்கிற திங்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். வெளியால் இருக்கிற ஆக்கள் வந்து இந்த வழியால் கிடக்கிறத மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண இல்லையுமே தவிர இதுக்குள்ளே வந்து யார் திங்ஸையும் தொடையில்லாது. ஸோ இதுதான் வந்து லோக்கல் வேரியபிள் அண்ட் குளோபல் வேரியபிள் இன் அ நட்சல். ஓகே, அண்ட் லெட்ஸ் கோ டு த ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ நமக்கு ஏ என்ற ஒரு வேரியபிள் வந்து இதுக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஏ என்ற வேரியபிளோட ஸ்கோப் வந்து என்ன? ஓகே, நம்ம இன்னும் ஈஸியாக போவோம். நேம். ஓகே, நேம் சம்திங் லைக் திஸ். ஸோ நேம் என்ற வேரியபிள் இதுக்கு இந்த வேரியபிளோட டைப் வந்து ஸ்ட்ரிங், பட் இந்த வேரியபிளோட ஸ்கோப் வந்து குளோபல். ஃபார் எக்ஸாம்பிள் டெஃப்ன்ற ஃபங்க்ஷன் வந்ததுக்கு அந்த ஃபங்க்ஷனில் பிரிண்ட் நேம் என்று சொல்லி வளமே போல் ஒரு ஃபங்க்ஷன் வந்ததுக்கு. ஸோ இங்கே போய் இப்போ நேம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ண மாதிரி சொன்னால் ஐ திங்க் we can use it like we have to call this function, otherwise it won't work. ஸோ இப்போ இந்த இதுதான் வந்து க்ரீன் பாக்ஸ் என்று வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, நம்ம இப்படி எப்போம் லைக் க்ரீன் பாக்ஸ். ஓகே, இந்த க்ரீன் பாக்ஸ் வந்து வெளியால் இருக்கிற ஒரு வேரியபிள் லைக் கம்ப்யூட்டர் என்று சொல்கிற ஆப்ஜெக்டை வந்து யூஸ் பண்ணது. ஓகே, இந்த க்ரீன் பாக்ஸ் பாக்ஸுக்குள்ளே இருக்கிற எம்ப்ளாயிஸ் வேலை செய்யுமா என்று கேட்டால் பிரிண்ட் நேம் இஸ் நாட் டிஃபைன்ட் பிகாஸ் இதை நான் ரீநேம் பண்ண மறந்துட்டேன். அதான் அந்த பிரச்சனை. ஓகே, கம்ப்யூட்டரை ஆக்சஸ் பண்ண முடியுது யாரால்? க்ரீன் பாக்ஸுக்குள்ளே இருக்கிற ஆக்களால். வெளியால் இருக்கிற ஒரு நேம் என்ற வேரியபிள், அந்த நேமில் கம்ப்யூட்டர்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ அதே போல் வந்து ரெட் கலர் பாக்ஸ் ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன். ஐ மீன் ரெட் பாக்ஸ். ஓகே, இவங்களாலையும் ஓகே ஐ ஷுட் புட் த டெஃப் ஃபங்க்ஷன், டெஃப் கீவேர்ட், டெஃபினிஷன், print name. ஸோ ஓகே, இப்போ ரெட் கலர் பாக்ஸுக்குள்ளே இருக்கிற ஆக்கள் வந்து இந்த நேமை கூட யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ரெட் கலர் என்று சொல்கிற ஃபங்க்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது you can see கம்ப்யூட்டர்னு சொல்லி ரெண்டு பிரிண்ட் ஆகுது. காரணம் என்ன சொன்னால் ரெட் பாக்ஸுக்குள்ளே இருக்கிறார்களாலையும் இந்த குளோபலை ஆக்சஸ் பண்ண முடியுது. ஓகே, இது குளோபல் வேரியபிள், யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். வெளியால் யூஸ் பண்ணணுமா? எஸ், பிரிண்ட் வெளியாலையும் நேம்னு சொல்லி டைப் பண்ணாமல் சொன்னால் இட் வில் ஒர்க் ஃபைன். ஓகே, திஸ் இஸ் அவுட் சைட். ஸோ இப்போ அவுட், ஸோ சிம்பிளாக வந்து இப்படி அவுட்னு போட்டுக்கொள்கிற எக்ஸ்பிளனேஷன். அவுட் அவுட் இது வந்து வட்டியால் அவுட் சைட் கம்ப்யூட்டர். இது வந்து இன்சைட் இதுக்குள்ளே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரீன் பாக்ஸாலையும் இதை யூஸ் பண்ண முடியுது, ரெட் பாக்ஸாலையும் இதை யூஸ் பண்ண முடியுது. இப்போ we have a function called green name ன்னு சொல்லி கம்ப்யூட்டர் 5ன்னு சொல்லி இருந்தது. இப்போ இந்த வேரியபிளை இப்போ நான் என்ன செய்ய சொன்னால் வெளியால் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் க்ரீன் நேம்ன்றதை. ஓகே, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், நிப்பாட்டுறேன். ஓகே, இதை நான் டிலீட் பண்ணுறேன். ஓகே, வெளியால் யூஸ் பண்ண ட்ரை பண்ணக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னால் க்ரீன் நேம் இஸ் நாட் டிஃபைன்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரீன் நேம் இஸ் நாட் டிஃபைன்ட். க்ரீன் நேம்ன்றோன்ட்டு இல்லை என்று சொல்லுது. பட் இங்கே வெளியால் இருக்கிறத மட்டும்தான் இதால் ஆக்சஸ் பண்ண முடியும், வட்டியால் ஆக்சஸ் பண்ண முடியும், மற்றபடி ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுதான் வந்து லோக்கல் ஸ்கோப் அண்ட் குளோபல் ஸ்கோப். ஓகே, இப்போ இதோட ஸ்கோப் என்னன்னு கேட்டால் லோக்கல் ஸ்கோப். இந்த வேரியபிள் வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாக்ஸை நான் இப்போ கால் பண்ணேன்னு சொன்னால் இட் வில் ஒர்க், நோ இஷ்யூ. பட் யூ கேன் சி
இட் ஒர்க்ஸ் கம்ப்யூட்டர் ஃபைன்ஸ். பட் இது எங்கே வேலை செய்யுது? இதுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். இப்போ இதே இந்த வேரியபிளை உள்ளுக்குள்ளே டிஃபைன் ஆகிருக்கிற வேரியபிளை நான் வெளியால் யூஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னு சொன்னால் அது முடியவே முடியாது. இப்படி க்ரீன் நேம் இஸ் நாட் டிஃபைன்ட், அப்படி அது வேரியபிளே இல்லைன்னு சொல்லும். இப்போ உங்களுக்கு விளங்க வேண்டியது ரெண்டு விஷயம்தான். ஒன்று, குளோபல் வேரியபிள் வந்து வெளியால் யூஸ் பண்ணலாம், ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆனால் லோக்கல் வேரியபிளை அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ணலாம், வெளியாலேயும் யூஸ் பண்ண இயலாது. இதுதான் வந்து global scope and local scope. I hope you guys understood this video. I'll see you in the next video.